வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போகிறது பால் கஞ்சி. பால் கஞ்சி குடிக்கிறதுனால உடம்புல உள்ள சூடு குறைஞ்சு உடம்புக்கு குளிர்ச்சி தரும். வயிற்றில் உள்ள புண்ணை கூட இது குணமாக்கும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு காலையில் இந்த கஞ்சி குடித்தா உடம்புக்கு ரொம்பவே நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சி தரும். அது இல்லாமல் கூட வாரத்தில் ஒரு தடவையோ இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவையோ கூட இதை குடிச்சிட்டு வரலாம். அல்சர்னால வயிறு வலி வந்து கஷ்டப்படுறவங்க இதை அடிக்கடி குடிக்கலாம். இதில் காரம் எதுவுமே சேர்க்காததுனால குடிக்கிறதுக்கு நல்லது. இந்த கஞ்சிக்கு தொட்டுக்கிறதுக்கு வெல்லம் வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா துவையல் எதுவும் வச்சு சாப்பிட்லாம். இப்போ இந்த கஞ்சி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதையும் பார்க்கலாம். பால் கஞ்சி செய்கிறதுக்காக 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக சமையலுக்கு என்ன அரிசி யூஸ் பண்ணுறோமோ அதை எடுத்துக்கலாம். பச்சரிசி இல்லைன்னா புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம். 15லேருந்து 20 பல் பூண்டு. வெள்ளைப்பூடு அதிகமாக சேர்க்கும்போது வாசமாக இருக்கும். மலைப்பூடு வாங்காமல் இந்த மாதிரி சின்ன நாட்டுப்பூடு வாங்கினோன்னா இன்னும் நல்லா வாசமாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. 1 ஸ்பூன் வெந்தயம், 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். வெள்ளைப்பூடும் ஜீரகமும் போடுறதுனால தான் இந்த பால் கஞ்சி நல்லா வாசமாக இருக்கும். 10 முழு மிளகு. இது தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். காய்ச்சின பால் 2 டம்ளர். 1 பங்கு அரிசிக்கு 4 பங்கு அளவுக்கு தண்ணி வேணும். குக்கர் எடுத்திருக்கேன். அரிசியை நல்லா களைஞ்சாச்சு. இப்போ அதோட சேர்த்துக்கிறேன். 1 பங்கு அரிசிக்கு 4 பங்கு அளவுக்கு தண்ணி. அரிசி சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே மிளகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். பூண்டையும் சேர்த்துக்கிறேன். நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா குழஞ்சி வேகணும். அதனால ஒரு 6 விசில்லேருந்து 7 விசில் வரைக்குமே வச்சுக்கலாம். 6 விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சிருக்கு. ஒரு கரண்டியால் இது நல்லா மசிச்சு விட்டுக்கணும். முதல்ல மசிக்கும் போது இந்த பூண்டு இருந்தால் அதையும் நல்லா மசிச்சு விட்டுட்டோன்னா நம்ம கஞ்சி குடிக்கும்போது வாயில் தட்டுப்படாது. இந்த அளவுக்கு நல்லா மசிச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 டம்ளர் பாலை இதோடு சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு கொஞ்சம் கட்டியாக இருந்தால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பால் சேர்த்து நம்ம அந்த கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரொம்பவே கட்டியாக இருக்குது. இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு இது வசதியாக இருக்காது. அதனால் நான் கூட கொஞ்சம் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்க்க போகிறேன். ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால். ஆறின பால் சேர்த்தா நல்லாயிருக்கும். பாலும் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன தான் கஞ்சியில் சேர்த்தாலும் ஆற அது கஞ்சி கட்டியாகிடும். அதனால் ஆற வச்ச பால் சேர்த்தோன்னா நம்ம எந்த அளவுக்கு குடிக்கணும்னு நினைக்கிறோமோ அதே அளவுக்கு இருக்கும் கஞ்சி. தேவைப்படுற அளவுக்கு பால் சேர்த்ததுக்கப்புறமா இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இது குடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். பால் கஞ்சியில் நம்ம உப்பு எதுவும் சேர்க்கலை. பால் சேர்க்க போகிறதுனால உப்பு சேர்த்தோன்னா திரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் உப்பு சேர்க்கலை. உப்பு இல்லாமல் குடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா குடிக்க போகிற நேரத்தில் கொஞ்சமாக உப்பு கலந்துட்டு குடிச்சிக்கலாம். பால் கஞ்சி தயாராகிடுச்சு. இதில் உப்பு எதுவும் சேர்க்காததுனால காரம் சேர்க்க விரும்பாதவங்க இதில் வெல்லம் வச்சு கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா பருப்பு துவையல், காண துவையல்னு ஏதாவது ஒரு துவையல் காரமாக வச்சு சாப்பிட்டாலும் இது நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.